ஐஎஸ்ஜி, பேசிக் ஜூடோ லெசன். டோஜோ, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பயிற்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் டோஜோ. ஜூடோக்கா, ஜூடோக்காவுன்னா ஜூடோ விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர் ஜூடோக்கா. சென்சாய், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜூடோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர் சென்சாய். ஜரே, நீல் டவுன், முட்டி போட்டு வணக்கம் சொல்கிறது, நீல் டவுன் போ. ரெட்ஸுரி, ஸ்டாண்டிங் போ, நின்றுக்கிட்டு வணக்கம் சொல்கிற முறை. சீசான், நீல் டவுன். டட்டாமி, நம்ம மேட் இருக்கு இல்லையா, பயிற்சி பண்ணக்கூடிய இந்த மேட் டட்டாமி. உபி, நம்ம பெல்ட், ஜூடோ பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கச்சை, இந்த பட்டை, ரைட். டோரி, டோரினா யாரும் தூக்கி போடுறவர், த்ரோவை தூக்கி எறிகிறவர். நம்ம என்ன சொல்கிறோம், த பர்சன் டூயிங் ப்ராக்டிக்ஸ். ஓகே, இப்போ டோரி தூக்கி போட்டார், கீழே விழ போகிறார் இல்லையா, த பர்சன் ரிசீவிங் த டெக்னிக்ஸ், அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம், ஓகே, அவங்கள ஓகேன்னு சொல்கிறோம். சீசன் ஹண்டாய், நேச்சுரல் ஸ்டாண்டிங் பொசிஷன். சீக்கோடாய், டிஃபென்சிவ் போஸ். முதல் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்ப்போம். குசிசி, பிரேக்கிங் ஆஃப் பேலன்ஸ். காகே, எக்ஸிக்யூஷன். டேனா ஹேண்டு. ஹோசி அப்படின்னா ஹிப்பு. ஆசி அப்படின்னா லெக்கு. டேனா கை. கோசினா இடுப்பு. ஆசினா கால். சரி. வாசா அப்படின்னா டெக்னிக்ஸ், யுக்திகள். டே வாசா ஹேண்ட் டெக்னிக்ஸ். கோசி வாசா ஹிப் டெக்னிக்ஸ், இடுப்பு மூலியமாக தூக்கி போடும் யுக்திகள், த்ரோ. டே வாசா ஹேண்ட் டெக்னிக்ஸ், கோசி வாசா ஹிப் டெக்னிக்ஸ், ஆசி வாசா லெக் டெக்னிக்ஸ், சுட்டேமி வாசா சாக்ரிஃபைஸ் டெக்னிக்ஸ். சார் இதெல்லாம் அடிப்படை பேசிக். நம்ம நிற்கிறோம் இல்லையா, இப்போ நான் எந்த பக்கம் பார்க்குறேன், இப்போ நான் உங்கள் பக்கம் பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். இந்த பார்வை, இந்த டைரக்ஷன், பக்கங்கள், முன்பக்கம், ஃப்ரண்டு, மிகி. மிகி மீன்ஸ், மிகினா என்ன, முன்பக்கம், ஃப்ரண்டு, ஃப்ரண்ட் சைடு. அப்படியா, சாரி. மே அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு, மே அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு. மிகி அப்படின்னா ரைட் சைடு, மிகி அப்படின்னா வலது பக்கம். ஹிடாரி, லெஃப்ட்டு. இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, உங்கள் டைரக்ஷனுக்கு லெஃப்ட்டு, ஹிடாரி. உஷிரோ, பின்பக்கம், இந்த செவ்வறு எனக்கு பின்னால் இருக்கு இல்லையா, பின்பக்கம், பேக். உஷிரோட பேக். குமிக்கட்டா, கிரிப்பு, கிளாசிக்கல் கிரிப், பழைய காலத்து அந்த ஜகாரகானா கிளாசிக்கல் கிரிப், பழைய காலத்து கிரிப், அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரி. ஜுகுரி, லெஃப்ட்டு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, உடற்பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, தைசோ, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வார்ம் அப் பண்ணுறோம் இல்லையா, இதுதான். சரி. இப்போ இதெல்லாம் ஒரு தடவை எழுதிக்கோங்க. நான் போர்டில் மறுபடியும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் கொஞ்சம் நகர்ந்துடுறேன். ஸோ இந்த டிஸ்பிளேவில் அத்தனை எழுத்துக்களும் வார்த்தைகளும் வரும். ஒரு தடவை நோட்டில் எழுதிக்கோங்க. பேனா பேப்பர் கொண்டு வராதவங்க அடுத்த வகுப்பில் எழுதிக்கோங்க. எழுதி முடிங்க, அடுத்த வார்த்தைகளை பார்ப்போம். சரி. இப்போ நீங்கள் எல்லாமே எழுதிட்டீங்க இல்லையா, இல்லை ஏதோ டவுட் இருக்கா? ஏன்னா அதில் வார்த்தை வந்திருக்கும். நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இப்போ டே அப்படின்றேன், டிஇ டே அப்படின்னா டே வாசா, வாசா டபுள்யூஹெச்ஏ. அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை ஒரு தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ எந்த டவுட்டும் இல்லை. சரி. அப்படி நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் ஏதோ டவுட் வந்துச்சுன்னா அடுத்த நாள், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 வார்த்தைகள். இந்த வகுப்பில் ஒரு 30 வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தம். சரி. இப்போ காம்படிஷன் நடக்குது. ஹச்மி, ஸ்டார்ட். ஹச்மி, ஸ்டார்ட். மாத்தே, மாத்தே அப்படின்னா ஸ்டாப், நிறுத்து. ஹச்மினா ஆரம்பி, மாத்தே நிறுத்து. குமிக்கட்டானா என்ன, கிரிப்பு. குமிக்கட்டா கிரிப். சரி. இப்போ இது புரிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம கீழே விழுறோம் இல்லை, பிரேக் ஃபால். ஓகே மீ, எஸ்.
இப்போ சில பேர் பிரேக் ஃபால்ன்றீங்க, சில பேர் உக்கேமின்றீங்க. ரெண்டும் ஒன்று தான். உக்கேமி அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், பிரேக் ஃபால் அப்படின்னா நீ இங்கிலீஷில் சொல்கிறீங்க. இப்போ நம்ம கீழே விழுமுறை எத்தனை டைப் ஆஃப் விழுமுறை இருக்குது? உஷிரோ உக்கேமி, பேக்வேர்ட் பிரேக் ஃபால். யோகோ உக்கேமி, சைடு பிரேக் ஃபால். மே உக்கேமி, ஃப்ரண்ட் பிரேக் ஃபால். மே மாவாரி உக்கேமி, கொஞ்சம் டைவ் அடித்து பிரேக் ஃபால் பண்ணுறது. சரி சரி. ஒசோகோமி வாசா, நம்ம கீழே படுத்துட்டு பின்னிங் டெக்னிக்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஒஷோகோமி வாசா ஹோல்டிங் டெக்னிக்ஸ். சரி. ஒஷைகோமி அப்படின்னா ஹோல்ட் டவுன். இப்படி கை தூக்குனா இப்பான், ஃபுல் பாயிண்ட். இப்பான்னா ஃபுல் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த சோனமாமா, இப்போ நம்ம ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணியிருக்கீங்க, ஹோல்டிங்கில் கிரவுண்டில் பண்ணியிருக்கீங்க, அப்படியே நிறுத்த சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணு, டு நாட் மூவ் அப்படின்னு அர்த்தம். நகராத, அப்படியே பிடிச்சிக்கோ, அப்படியே இரு. சோனமாமா அப்படின்னா அப்படியே இரு. சரி. இப்போ அந்த பக்கத்தில் வந்து பார்க்குறாரு நடுவர், ரெஃபரி வந்து பார்க்குறாங்க. ஓகே, யுச்சி அப்படின்றாங்க. யுச்சி, நான் ப்ரொனவுன்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுனாலும் YOSHI அது நீங்கள் ஒரு தடவை 2 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா, என்னோட வார்த்தை ஆடியோவிலையோ அல்லது வேறு எதுலையோ கிளாரிட்டி இல்லைனாலும் அந்த எழுத்தை படிச்சுக்கோங்க. YOSHI. சரிங்களா? கண்டினியூ, மூவ்மெண்ட்டை தொடர்ந்து. எப்போ சோனாமாமா சொல்லியிருந்தாங்கன்னா யுச்சி அப்படின்னாங்கன்னா கண்டினியூ பண்ணு. சரி. டொக்கிட்டா அப்படின்னா ஹோல்டு, கீழே படுத்துருக்காங்க, ஒசோகோமி ஹோல்ட் டவுன் பண்ணியிருக்காங்க, அது புரோக்கன் ஆயிடுச்சு, காலை பின்னிருந்தாங்க அப்படின்னா டொக்கிட்டா. சரி. யூகோ, இப்போ அந்த பாயிண்ட்லாம் இருக்கான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூகோ 5 பாயிண்ட், வசாரி ½ பாயிண்ட், 7 பாயிண்ட், இப்போ ஃபுல் பாயிண்ட். சரி. சோனமாட்டே, எண்ட் ஆஃப் த கண்டஸ்ட், லாஸ்ட், முடிகிற டைம். சரி. ஷிடோ அப்படின்னா என்ன? பெனால்ட்டி, தவறான மூமெண்ட்களுக்காக கொடுக்கக்கூடிய மதிப்பெண். தவறு, பெனால்ட்டி. தமிழில் நம்ம எப்படி சொல்கிறது? பெனால்ட்டி அப்படின்னா கரெக்டு தான். உங்க அதாவது தவறான மூமெண்ட், அப்போ அது புரிஞ்சா சரி. சரி. ஹன்சோக்கு மாக்கு, டிஸ்குவாலிஃபைடு. எப்போ டிஸ்குவாலிஃபைடு? இப்போ நான் 2006 2007 நான் விளையாடும் பொழுது கட்டாகுரமாக பண்ணலாம், ஷோல்டர் வீல் இப்படி காலை போய் பிடிச்சி தூக்கி போடலாம். இப்போ நீ காலை தொட்டினாவே அன்சோக்கு மாக்கு, டிஸ்குவாலிஃபைடு. அன்சோக்கு மாக்குன்னா டைரக்ட் டிஸ்குவாலிஃபைடு. சரி. எரினா என்ன? காலர். நம்ம ஜூடோ ஜாக்கெட் இருக்கு இல்லையா, ஜூடோ ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த காலர். எரினா காலர். இப்போ போன கிளாஸில் சென்சாயின்னு பார்த்தோம், அவங்க டீச்சர். இந்த ஃபஸ்ட்டு டான் சொன்னால் மாஸ்டர். அட்வான்ஸ் கிரேடில் இருக்கிறவங்க எல்லாமே, ஃபஸ்ட் டான், செகண்ட் டான், தேர்ட் டான். டான் அப்படின்னா மாஸ்டர்ஸ், அட்வான்ஸ் கிரேடு. சரி. இப்போ இந்த வசாரி வாஸ் இப்பான் அப்படின்னா ஆல்ரெடி வசாரி எடுத்திருக்காரு, இப்போ ஒரு வசாரி எடுக்கிறாரு அப்படின்னா வசாரி வாஸ் இப்பான், ஃபுல் பாயிண்ட். ஓகே, இவ்வளோ தான் டோட்டல் டேர்ம்ஸு. இப்போ ஒரு 18 வார்த்தை பார்த்துருப்பீங்க, 18 16 மேபி 18லேருந்து ஒரு 16 வார்த்தைக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னால் வார்த்தைகளையும் சேர்த்து இது எழுதிக்கோங்க. ஸோ இது முடித்த உடனே இன்றைக்கி யோகோ உக்கேமி, அந்த பிரேக் ஃபால் எப்படி பண்ணுறது, உஷிரோ உக்கேமி எப்படி பண்ணுறது, பின்பக்கம் விழுறது, பக்கவாட்டில் விழுறது, ஏன் விழணும், எதுக்கு விழணுன்றது அடுத்த வகுப்பு பார்ப்போம். விழணும், எப்படி விழறாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். நீங்கள் யாரும் பயிற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் முறையாக இந்த மாதிரி யோகா, கராட்டே அதுக்குன்னு தனி எக்யூப்மெண்ட் மாதிரி, ஜூடோவுக்கு தனி எக்யூப்மெண்ட், தனி மேட்ருக்கு தனி யூனிஃபார்ம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முழுமையாக வாங்கின பிறகு நல்ல ஒரு ஜூடோ மாஸ்டரை பார்த்து, பிளாக் பெல்ட் முடிச்சிருக்கக்கூடிய ஜூடோ மாஸ்டரை பார்த்து, நல்ல சென்சாயை பார்த்து, ஜூடோ இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து, என்ஐஎஸ் கோச் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், இந்தியாவில், அவங்கள்ட்ட போயிட்டு முறையாக இந்த வார்த்தைகளை, இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக தியரி செக்ஷன் இல்லையா, இந்த தியரி செக்ஷனை வச்சு நீங்கள் காம்படிஷனில் வின் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் காம்படிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா காம்படிஷனுடைய டாக்டிக்ஸ், அதனுடைய யுக்திகள், அதனுடைய வேலைப்பாடுகள் டோட்டலாக மொத்தமாக மாறி இருக்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் ஹஜ்மே, மாத்து இதெல்லாம் நீங்கள் காம்படிஷன் போக போக பழப்பீங்க. ஆனால் இப்போ இந்த உஷிரோ உக்கேமி, யோகோ உக்கேமி, மே, ஹிடாரி, மிகி
இது காம்படிஷன் நம்ம போய் பண்ண போகிறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அமைஞ்சிரும். ஸோ இந்த வார்த்தைகள் அடிப்படையில் நீங்கள் எல்லாரும் தியாரிட்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜூடோ. சரி, ரொம்ப நேரம் கிளாஸ், இப்போ இதுவே ஒரு லாஸ்ட் கிளாஸ் ஒரு 5 மினிட்ஸ், நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துருப்பீங்களா? சரி, இப்போ இந்த ஜெராக்ஸ் அல்லது இந்த வார்த்தைகள் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. டோஜோவில் நம்ம பயிற்சி பண்ணுற இடத்துல நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதாவது ஒரு விதத்தில் மனப்பாடம் பண்ணுங்கள், ஆனால் அது மனப்பாடம் வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனப்பாடம் பண்ணாதீங்க, சரிங்களா? அச்மி அப்படின்னா ஸ்டார்ட், ஆரம்பி. மாத்தே, நிறுத்து. அந்த வார்த்தைகளை பழகிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நம்ம பயிற்சி பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த கிளாஸில் ஒரு தடவை 2 தடவை எழுதுங்க, புரிஞ்சுக்கோங்க, மக்கப் பண்ணாதீங்க. ஓகே, சரி. இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை என்னென்ன வார்த்தைகள் இருக்குது. ரெட்ஜுரி அப்படின்னா எஸ், நீங்களும் பதில் சொல்லலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் பதில் சொல்லலாம். இப்போ ஏற்கனவே ஜூடோ பிளேயராக இருக்கிறவங்க மட்டும் தான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்றைக்கி புதுசாக இந்த லெசனை பார்க்குறவங்களும் சொல்லலாம். உஷிரோ ஓகேம்னா என்ன? ஏதோ ஒரு லாங்குவேஜ் உனக்கு தமிழில் தெரிஞ்சால் நீ தமிழில் சொல்லு, உனக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் இங்கிலீஷில் சொல்லு. எஸ், யோகோ ஓகேமி, சைட் பிரேக் வால். மே, ஃப்ரெண்டு. மிகி, வலது. ரைட் சைடு, ரெண்டு ஒன்று தான். ரைட்டு வலது, தமிழ் இங்கிலீஷ் அவ்வளோதான். ரைட். உஷிரோ, பின்பக்கம். சரி. ஹிடாரி, இடது. ஒஷைகோமி, தரையில் அதான் அந்த தரையில் படுத்துக்கிறது அப்படின்றது அப்படி ஹோல்டிங் டெக்னிக்ஸ், கிரவுண்ட் ஒர்க். சரிங்களா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் இப்போ நம்ம எல்லாரும் மாணவர்களும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? தரையில் படுத்துக்கிட்டு, சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ரைட், ஓகே. ஹோல்ட் டவுன், ஒஷைகோம்னா ஹோல்ட் டவுன். ரைட். டொக்கிட்டா, ஹோல்ட் டவுன் புரோக்கன். ஒஷைகோமிலிருந்து எஸ்கேப். சரி. யுகோ, இக்கோ அப்படின்னா கால் பேண்ட். சரி. வசாரி, அரை பேண்ட். இப்பான், ஃபுல் பேண்ட். வின்னு, குட். சரி, அடுத்த வகுப்பில் மே மாவாரி உகே மீ. சரி, அடுத்த வகுப்பில் ஆசி வாசா, கோஷி வாசா, டே வாசாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதனுடைய ஆங்கிலம், தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். Ushiro ukemi, lay down on back, head up, ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ushiro ukemi, L safe, sitting position, ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ushiro ukemi, squat position, kneel down position, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yogo ukemi, standing position, start. 1,
Yogo Ukemi, laying position, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yogo Ukemi. Ushiro Ukemi, lay down on back, head up, ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Shiro Ukemi, L safe, sitting position, ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ushiro Ukemi, squat position, kneel down position, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yogo Ukemi, laying position, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yogo Ukemi, sitting position, squat position, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yogo Ukemi, standing position, ready, start.
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 0 Ukemi, standing position, start. 1, 2, 3, 4, 5, 6,